துக்கம் கேட்பதை ஒரு மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் வரவழைத்து தங்க வைத்து துக்கம் கேட்டது இதுதான் முதல் முறை. உங்கள் வீட்டில் துக்கம் நடந்தால் என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது விஜய் கூச்சனாச்சு இல்லாமல் 41 குடும்பங்களையும் வந்து ஒரு தத்தெடுக்கிறதாகவும் சில விஷயங்கள் 41 குடும்பத்தில் தான் ஏற்கனவே 2 குடும்பத்தை கைவிட்டார். உண்மையை சொன்னார்கள், சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் வந்து மனு கொடுக்கவில்லை என்று சொன்னதற்காக 2 பேர்கிட்ட வந்து ஆவணமே கிடையாது, டாக்குமெண்டேஷன் தப்பாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி 2 குடும்பத்தை கைவிட்டு விட்டார்கள். ஏற்கனவே மீதம் இருக்கிற குடும்பங்களுக்கும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஆசை வார்த்தை காட்டுது. ஒரே ஒரு நோக்கம் தான், விஜயை பற்றி யாரும் தவறாக சொல்லிடக்கூடாது. ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷனுக்கான டைம் வந்து விட்டது. அது ஏறத்தாழ ஜனவரியிலே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கு பார்க்கறதுக்கு கரூர் சம்பவத்தினுடைய நீட்சி துயரம் வந்து பேசப்பட்டு கொண்டே இருந்தால் ஜனநாயகன் படத்துக்கான டீசரை வெளியிட முடியாது, ஆடியோ ரிலீஸ் பண்ண முடியாது, பிஸ்னஸாக வந்து அது லாக் ஆயிடும். விஜய் வந்து கரூர் மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால தான் வந்து அவர் கரூருக்கு போகலன்ற மாதிரியும் நைனா நாகேந்திரன் வந்து ஒரு அதே கட்சியை சேர்ந்த அண்ணாமலை என்ன சொன்னார், என்னோட ஊர் தான் கரூர், யார் உயிருக்கும் ஆபத்து கிடையாது, தைரியமாக வாங்க விஜய்ன்னு சொன்னார்ல. அப்போ உள்ளூர்காரர் சொல்கிறத நம்புறதா வெளியூர்காரர் சொல்கிறத நம்புறதான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்து கிடையாது, அவரால் தான் பல உயிருக்கு ஆபத்தை தவிர. இப்போ வந்து புசியானவருடைய இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கட்சிக்கே பொதுச் செயலாளராக இருக்கிறவருக்கு நான் இட்டுக்குன்னு போகிறேங்கிறாருன்னா அவருக்கு என்ன அளவுக்கு வந்து மொழி அறிவு இருக்குது அவருக்கு, அந்த கம்யூனிகேஷனே அவர்கிட்ட கிடையாது. அதனால கட்சியை வந்து ஆதவர்ஜனா கையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சரி. இந்த கரூர் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐ வந்து புசியானந்த் மேலேயும் மற்ற நிர்வாகிகள் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரித்தது மூலமாகவே நீதி வெல்லும்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாடு அரசு இங்கே ஹைகோர்ட் மூலமாக வழக்கு நடந்துருந்துச்சுன்னா, தனி ஆணையத்தின் மூலம் வழக்கு நடந்துச்சுன்னா புழல் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இது திகார் சிறையை நோக்கி போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூரில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதில் 37 குடும்பங்களை வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்காரு. ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து தனித்தனியாக வந்து சந்திச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? துக்கம் கேட்க போவது தான் வந்து தமிழர்களுடைய பண்பாடு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, முதலாளியாக இருக்கிறவங்க, பெரும் வசதிக்காரர்களாக இருக்கிறவங்க, ஜமீன் பண்ணையாராக இருக்கிறவங்க கூட தங்களுடைய பணிபுரிந்தவர்கள், தங்களுக்கு கீழானவர்கள், தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் வீடுகளில் ஏதாவது துக்கம் நிகழ்ந்து விட்டால் ஸ்டேட்டஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்லாமல் போகிற வீடு வந்து மரண வீடு தான். ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க, உறவு இல்லாமல் இருக்கும், பகையாக இருக்கும். ஆனால் மரண வீடுகளில் அந்த விவஸ்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் போய் சாவு வீட்டுக்கு போவாங்க. சொன்னால் மட்டும்தான் கல்யாண வீட்டுக்கு வருவாங்க. ஒரு துயரம் நடந்து விட்டது, ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்பதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இருப்பதற்கு பதிலாக அதை பூரா இடம் மாற்றி, திசை மாற்றி, ஆளுங்கட்சியின் மீதான பழியாக மாற்றி திசை திருப்புகிற நாடகத்தை நடத்தி கொண்டே இருந்தார்கள். தீபாவளிக்கு முன்னாடி போயிடுவார், 3 நாளைக்கு முன்னாடி போயிடுவார். மண்டபம் கேட்டார் கரூர் பக்கத்தில், நாமக்கல்ல. கரூர்லாம் திருமண மண்டபம் தரமாட்டேன்னு சொன்னாங்க. பூராமே போய் எந்த மண்டபமே அவங்க கேட்கல, எந்த பெர்மிஷனும் கேட்கல, எதுவுமே கேட்கல. இப்படி ஒரு கற்பனையாகவே ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது பெரிய பூதாகரமான விஷயமாக மாறிக்கிட்டே இருக்குது, விமர்சனமாகிட்டே இருக்குது. இதை அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொகுசு பேருந்துகளை ஏற்பாடு செஞ்சு ஒரு பஸ்ஸுக்கு 30 பேர், 5 பஸ்ஸில் ஆள் ஏற்று என்று ஒரு 150 பேரை வந்து அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நேரடியாக முத நாளே புறப்பட்டு, காலையில் புறப்பட்டு இரவு வந்து தங்கிடணும், ரிசார்ட்டில் வந்து தங்கணும், காலையில் விஜய் வந்து பார்ப்பார் என்று திட்டமிட்டு ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு துக்கம் கேட்பதை ஒரு மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் வரவழைத்து தங்க வைத்து துக்கம் கேட்டது இதுதான் முதல் முறை. இதை எந்த தனி மனிதனும் செய்ய மாட்டான், சாமானியன் யாருமே செய்ய மாட்டான். இது ஒரு ரொம்ப முறைகெட்டத்தனமாக இருக்கிறது, பண்பாடற்ற முறைகெட்ட ரொம்ப அவலமான காட்சியாக இருக்கிறது. அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ வந்து கூலி வேலை பார்க்குறவங்க, பொருளாதார பின்னணி இல்லாதவங்க, இவங்களுக்கு இவர்கள் வழங்கக்கூடிய தொகை என்பது
வாழ்நாளில் கற்பனை செய்ய முடியாத தொகை கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வி செலவை ஏற்றுக்கிறேனாரு, பொருளாதாரத்தை ஏற்றுக்கிறேனாரு என்றெல்லாம் வந்து பல தகவல்கள் உலவுகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் நமக்கு தெரியல. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, நடைமுறையில் அப்படி ஒன்று இருக்காது. 41 குடும்பங்களையும் வந்து அவர் தத்தெடுக்கிறதாகவும் சில விஷயங்கள் 41 குடும்பத்தில் தான் ஏற்கனவே 2 குடும்பத்தை கைவிட்டாங்க. உண்மையை சொன்னார்கள், சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் வந்து மனு கொடுக்கவில்லை என்று சொன்னதற்காக 2 பேர்கிட்ட வந்து ஆவணமே கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் தப்பாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி 2 குடும்பத்தை கைவிட்டு விட்டார்கள் ஏற்கனவே. இப்போ மீதம் இருக்கிற குடும்பங்களுக்கும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்ற ஆசை வார்த்தை கிடக்குது. இவருடைய நோக்கம் என்னன்னா, ஒரே ஒரு நோக்கம்தான், விஜயை பற்றி யாரும் தவறாக சொல்லிடக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு காரணத்தை மனதில் வைத்து கொண்டு தான் இதை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷனுக்கான டைம் வந்து விட்டது. அது ஏறத்தாழ ஜனவரியிலே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற பிளான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கு பார்க்கறதுக்கு இந்த கரூர் சம்பவம் ஒரு தடையாக இருக்கிறது. கரூர் சம்பவத்தினுடைய நீட்சி துயரம் வந்து பேசப்பட்டு கொண்டே இருந்தால் ஜனநாயகன் படத்துக்கான டீசரை வெளியிட முடியாது, ஆடியோ ரிலீஸ் பண்ண முடியாது, போஸ்டர் வெளியிட முடியாது, பிஸ்னஸாக வந்து அது லாக் ஆயிடும். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளே போகிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக போய் பார்ப்பார், கட்சிக்காரங்க யாரும் கூட இருக்க மாட்டாங்க என்றெல்லாம் சொல்வதன் மூலமாக தன்னுடைய பிம்பம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் விஜய் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். ஆனால் அந்த பிம்பம் வீழ்ச்சி விட்டு இருக்கிறதா, நம்பகத்தன்மை இழந்திருக்கிறதான்னு கேட்டால் இழந்திருக்கிறது. அதை எப்படி சரி கட்டுவது என்பதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த மாமல்லபுரம் சந்திப்பு நிகழ்வதாக நான் நினைக்கிறேன். விஜய் வந்து கரூர் மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால தான் வந்து அவர் கரூருக்கு போகலன்ற மாதிரியும் நயினா நாகேந்திரன் வந்து ஒரு சொல்லியிருந்தாலும் சார். அவரும் அதே கட்சியை சேர்ந்த அண்ணாமலை என்ன சொன்னார், என்னோட ஊர் தான் கரூர், யார் உயிருக்கும் ஆபத்து கிடையாது, தைரியமாக வாங்க விஜய்ன்னு சொன்னார்ல. அப்போ உள்ளூர்காரர் சொல்கிறத நம்புறதா வெளியூர்காரர் சொல்கிறத நம்புறதான்னு ஒரு கேள்வி இருக்கு. நயினா நாகேந்திரன் திருநெல்வேலிக்காரர், கரூருடைய மண்ணின் மைந்தன் யாருன்னா அண்ணாமலை தான். அதனால் அண்ணாமலையினுடைய வார்த்தையை தான் நம்ம பொருட்டாக கருத முடியும். அதனால் அது பொய், அவர் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்து கிடையாது. அவரால் தான் பல உயிருக்கு ஆபத்தே தவிர அவர் உயிருக்கு ஒரு ஆபத்து. இந்த 41 குடும்பங்களுக்கும் வந்து மாதம் 5000 வழங்குறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையாக இதெல்லாம் சாத்தியமாக நடக்கும்? நடக்க வேண்டும்னு நம்ம விரும்புகிறோம் எல்லாருமே. ஆனால் விஜய் வந்து ஒரு தவறான அணுகுமுறையை தொடங்கி வச்சிட்டார். இவர் சொல்லாமல் கொள்ளாமல் யாருக்கும் அறிவிப்பு இல்லாமல் போயிருந்தாருன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போய் பார்த்துருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டார். ஏறத்தாழ 1 மாத காலத்தை முடிச்சிட்டார். 3 நாள் கழிச்சு தான் இரங்கல் அறிக்கை வெளியிட்டார். 30 நாள் கழிச்சு தான் பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து பார்த்திருக்கிறார். இந்த வரவழைத்து பார்ப்பது என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பண்பாடு, நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயம். ஒரு தவறான முன்னுதாரணம். நீங்கள் வந்து யாராவது சொல்லியிருப்பாங்களா, உங்கள் வீட்டில் துக்கம் நடந்தால் என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது விஜய் கூச்சநாச்சம் இல்லாமல் செஞ்சுருக்காரு. இது எதிர்காலத்தில் ஒரு தவறான வழிகாட்டுதலாக மாறும். இது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. எம்ஜிஆர் செய்திருக்கிறாரா, ஜெயலலிதா செய்திருக்கிறாங்களா, பெரிய தலைவர்கள் யாருமே செய்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் விஜய் தான் அதை முதல் முறையாக செய்திருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம், கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டுன்னு சொல்லி பல செய்திகளும் பல நாட்களாக வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதே மாதிரி புசியானந்த் அவர்களை கட்சியிலிருந்தே வந்து வெளியே நீக்க போறாங்கன்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. இப்போ வந்து புசியானந்த் அவருடைய இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனாவை வந்து பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஆதவர்ஜுனா பொதுச் செயலாளர் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுக்காக புசியானந்தை டம்மி பண்ணுறாங்கங்கிறது வந்து முழுமையாக பண்ணுவாங்களான்னு தெரியாது. வேறு பொறுப்புகளை வழங்குவாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு அடுத்த இடம் என்பது பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் வந்து வலிமை மிக்கவராக இல்லைன்னா அந்த கட்சியை வழிநடத்த முடியாது. அதனால கட்சியை வந்து ஆதவர்ஜுனா கையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. இவருடைய யாருக்குமே அரசியல் தெரியாது. அரசியலே அவர்கள் வந்து வெறும் டேட்டாவை பார்க்குறாங்க. மற்றபடி கள அனுபவம் என்பது யாருக்குமே கிடையாது.
புஷி ஆனந்தே ரசிகர் மன்ற தலைவர் தானே தவிர ஜனநாயக ரீதியாக அவருக்கு வந்து மக்கள் ஆட்சியினுடைய மகத்துவம் என்ன, களப்பணி என்ன, கருத்தியல் பணி என்ன. அவர் சொல்றாரு, உங்களை இட்டுக்குன்னு போறதே எனக்கு பெரிய துன்பமா இருக்குங்கிறார். அவரால் நல்ல தமிழ் கூட பேச முடியவில்லை. ஒரு கட்சிக்கே பொதுச் செயலாளராக இருக்கிறவருக்கு நான் இட்டுக்குன்னு போறேங்கிறாருன்னா அவருக்கு என்ன அளவுக்கு வந்து வந்து மொழி அறிவு இருக்கு அவருக்கு. ஏன்னா பேச்சாற்றல் தான் அரசியலில் முக்கியமானது. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிகேஷனே அவர்கிட்ட கிடையாது. அதனால் புஷி ஆனந்த் தூக்கப்பட்டால் நல்ல விஷயம். கட்சிக்கு ஒரு விமோச்சனம் தான் ஆகாது. ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய பிளான் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் புஷி ஆனந்த், ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா, இவங்க 2 பேருக்குள்ளும் வந்து பல மோதல் வந்து போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ளன்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது உட்கட்சிக்குள்ள வந்து ஒருவர் வந்து டாமினேட் பண்ணுறதுங்கிறது எல்லா கட்சியிலையும் உள்ளதுதான். இது தாவேக்கால தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலையுமே நம்ம தான் முதன்மை சக்தியாக மாறணும் என்று 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. இந்த போட்டி வந்து இந்த கட்சியிலையும் வந்திருக்கிறது. ஆனால் களத்திலே வேலை செய்யாமல் யாராலையும் கட்சியை காப்பாற்ற முடியாது. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகங்கள் தான். கிராமப்புறங்களிலே சாமானிய மனிதர்கள் வசிக்கிற ஊர்களிலே ஒரு கட்சியின் கொடி பறந்தால்தான் அந்த கட்சி வளரும். வெறும் மாநகரங்களில் மட்டும் சில கட்சி இருக்கும், கிராமப்புறங்களில் அந்த கட்சியே இருக்காது. இன்னும் சில கட்சி ஊருக்குள்ளே இருக்கும், சேரிக்குள்ளே இருக்காது. சில கட்சி சேரிக்குள்ளே இருக்கும், ஊருக்குள்ளே இருக்காது. பல கட்சிகள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கட்சிகள் என்று எல்லா கட்சியும் சொல்ல முடியாது. விஜய்க்கு ஒரு மக்கள் சக்தி இருக்கிறது, ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் அதை நிலைநிறுத்துவதற்கு ஒரு மிக தீவிரமான உழைப்பு தேவைப்படுகிறது. அந்த உழைப்பை யார் வழங்குவார்களோ அவர்களால் தான் அந்த கட்சி நிற்கும். அதனால் அது புஷி ஆனந்தா ஆதவர்ஜுனாவா என்பதெல்லாம் பின்னாடி தான் பார்க்க முடியும், போக தான் தெரியும். ராஜேந்திர பாலாஜி அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை வந்து விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சது அப்படின்னா 220 சீட்டில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும். ஒருவேளை கூட்டணி வைக்கல அப்படின்னாலும் 150 சீட்டில் அதிமுக வந்து வெற்றி பெறும். எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு தான் வந்து இந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக தாவேகா கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. புலிக்கு பயந்த பூரா என் முதுகில் வந்து ஒழிச்சுக்குங்க, என் மேலே வந்து படுத்துக்குங்கன்னு சொல்கிறது மாதிரி தாவேகாங்கிற கட்சி பலவீனம் அடைந்து விட்டது. கரூர் சம்பவத்துக்கு பின்னால் அதற்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் இமேஜ் சரிந்து விட்டது. சாமானிய மக்களின் நம்பிக்கை அது இழந்து விட்டது என்பதை பயன்படுத்திக் கொள்வதிலே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. அதனால ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, உன்னை தனியாக இருந்தால் ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து ஆர்பி உதயகுமார் சொன்னார். திமுக உன்னை ஒழித்து கட்டி விடும். அதைத்தான் ராஜேந்திர பாலாஜி எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொடி அசைத்த போது பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுனாரு. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜயை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், விஜய்க்கு பின்னால் திரளுகிற இளைஞர் கூட்டத்தை தன்மையப்படுத்த வேண்டும் என்று பெரிய கட்சிகள் திட்டம் போடுறாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, விஜய்னால இனிமேல் ரோடு ஷோ போக முடியாது. நீதிமன்றம் அதற்கான அனுமதியை தராது. தமிழ்நாட்டிலே எப்படி கட்சி நடத்த வேண்டும், எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகள் வந்து புதிதாக வகுக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமையை தாவேகா உருவாக்கி விட்டது. அதனால வேற வழி இல்லை, அதிமுகவை வந்து நாடுவதை தவிர விஜய்க்கு வேறு மார்க்கமே இல்லை, வேறு அரசியல் வேற வாய்ப்பே இல்லை என்கிற அடிப்படையில் இவர்கள் அப்படி அழைக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். சரி, இந்த கரூர் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐ வந்து புஷி ஆனந்த் மேலேயும் மற்ற நிர்வாகிகள் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஐ வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார்? சிபிஐ வழக்கு என்பது ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பாக இங்கே ஹைகோர்ட்டில் வந்து என்ன விசாரணை போனதோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அந்த A1 A2 நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அதில் புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஆதவர்ஜுனா பேர் இல்லை, புஷி ஆனந்த், மதியழகன், நிர்மல்குமார், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே எஃப்ஐஆரில் வந்து இருக்கிறாங்க. அதனால் வந்து சிபிஐ விசாரித்தது மூலமாகவே நீதி வெல்லும்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. விசாரணை முறை எல்லாருமே ஒரே மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இங்கே ஹைகோர்ட்டு மூலமாக வழக்கு நடந்துருந்துச்சுன்னா, தனி ஆணையத்தின் மூலம் வழக்கு நடந்துச்சுன்னா புழல் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இது திகார் சிறையை நோக்கி போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் வடநாட்டு சிறையில் வேணால் அது வாய்ப்பு இருக்கலாம். எப்படி போனாலும் இந்த வழக்கு விசாரணை என்பது தீவிரத்தன்மை அடையும். அந்த தீவிரத்தன்மையின் மூலமாக பாஜக வந்து தாவேகாவை மிரட்டுவதற்கான வாய்ப்பாக அதை மாற்றிக்கொள்ளும் நினைக்கிறேன்.
இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஹியரிங் போயிட்டு இருந்தது. அதுலயும் வந்து பல வாதங்கள் வந்து எழுப்பப்பட்டது. முன்கூட்டியே அந்த இடத்த குடுத்திருந்தா இந்த மாரி சம்பவங்கள் வந்து நடந்திருக்காது. அத தடுத்திருக்கலாம்ன்ற மாரியும் பல வாதங்கள் போயிட்டு இருந்தது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது இவர்கள் திட்டத்துல ஏற்கனவே கரூரே கிடையாது. அவர்கள் கரூர்லாம் வந்து சில மாதங்கள் கழித்து டிசம்பர் மாதம் தான் அவங்க பிளான்லேயே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையாக வருகிற போது கரூருக்கான டேட் இது கிடையாது. கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் விழா நடக்கிறது, அதுக்கு போட்டியாக அதை விட பெரிய கூட்டத்தை நான் திரட்டுகிறேன் பார், என்ன செய்கிறேன் பார் ஒன்னே ஒரு ஈகோ காரணமாக வேண்டுமென்றே வந்து இப்படி ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள். அதற்கு கொடுத்த விலை தான் 41 உயிர்கள். அதனால் திமுகவோடு இவர்கள் போட்டி போடுவதாக கற்பனை செய்து விடுவார். திமுக ஒரு 75 ஆண்டு கால இயக்கம். அவர்கள் எத்தனையோ எமர்ஜென்சியை பார்த்திருக்கிறார்கள், அரசியலிலே வந்து தோல்வியை நிறைய சந்தித்திருக்கிறார்கள், மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி வளர்ந்த இயக்கம். அதோட வந்து இப்போதான் முளைச்சி 3 இலை விடலைங்கிற மாதிரி இப்போதான் அந்த கட்சி முளைத்து கொண்டிருக்கிறது தாவேகா. முளைச்சி 3 இலை விடலைங்கிறப்பயே அது வந்து மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு அந்த 3 இலைங்கிற மாதிரி கரூர் சம்பவத்தின் மூலமாக அவர்கள் ஒரு தங்களுடைய இமேஜை இழந்திருக்கிறார்கள். தேர்தல் வெற்றியில வந்து அவர்கள் பெரிய பின்னடைவை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் அரசியலிலே அவர்கள் தங்களுடைய நன்மதிப்பை வந்து சீர்குலைவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்க வேண்டியது.